உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. குரு பெயர்ச்சி பலன்கள். குரு பெயர்ச்சி மே மாதம் 14ஆம் தேதி. திரும்ப தயவுசெய்து வாய்க்குமா திருகிணிமான்னு கொண்டாதீங்கப்பா, என்னால முடியல. ஏண்டா மே 14ஆம் தேதி குரு மிதுன ராசிக்கு வருகிறார். ரிஷபராசியில் இருந்த குரு பகவான் மிதுன ராசிக்கு வருகிறார். மிதுன ராசியில் வருகின்ற குரு பகவான் என்னென்ன பலன்கள் எல்லாம் தரப்போகிறார் என்பது எல்லாருக்கும் ஒரு கியூரியாசிட்டி. ஏன்னா குரு வந்தாலே எல்லாமே சரியாயிடுங்கிறது விதி. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. குரு பலம் வந்தாச்சாங்கிறத கேள்வியே. எல்லாருமே என்ன கேட்பாங்க, ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண போறோம் சார், குரு பலம் வந்தாச்சா? குழந்தை சார், குரு பலம் வந்தாச்சா? குரு பலம் இருந்தால்தான் எதுவா இருந்தாலும் நடக்கும். ஒரு விஷயம் என்னன்னா, சனி நினைத்தால் ஒரு தொழிலை உண்டாக்கி தருவார். நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். ராகு கேது நினைத்தால் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தருவார். ஆனால் குரு நினைத்தால் ஒரு உலகத்தையே உருவாக்குவார். குருவினுடைய பலம் அது. குரு நினைத்தால் ஒரு உலகத்தை உருவாக்குவார். அந்த மாதிரி இந்த குரு பகவானுடைய அருளாலே நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாம் ஏற்படும். மிதுன ராசியிலே குரு பகவான் வருவது பல வித்தகங்கள் எல்லாம் ஏற்பட போகிறது. இன்னோவேஷன் எல்லாம், டெவலப்மெண்ட்ஸ், பேஸ்புக்கு, இன்ஸ்டா போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏஐ டெக்னாலஜி உலகை ஆட்சி செய்ய போகிறது. பொதுவாகவே இந்த கார்னர் பாருங்க, மீனம்ங்கிறது ஒரு கார்னர், மிதுனம்ங்கிறது ஒரு கார்னர், கன்னி ஒரு கார்னர், தனுசு ஒரு கார்னர். மீனம்ங்கிற கார்னர்ல யார் இருக்கா? சனி இருக்கார். இந்த பக்கம் குரு இருந்து ஆட்சி செய்ய போறார். சனி இருந்து இந்த ஏழையும் அதுக்கு கீழ் இருக்கிற இந்த ட்ரையாங்கிளை பார்த்துக்கிறார். குரு இங்கிருந்து இந்த ட்ரையாங்கிளை பார்த்துக்கிறார். இந்த 2025 பொதுவாகவே எல்லாருக்கும் நன்மைகளை தரப்போகிற வகையில ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எந்த விதமான நன்மைகளை தருகிறது என்பதை ராசி ரீதியாக பார்த்து விடலாம். மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கிறது என்று பார்த்தோமே ஆனால், மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே ஒரு விஷயம் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். மகரத்திற்கு 12க்குரிய குரு பகவான் 6ஆம் வீட்டில் மறைவது விபரீத ராஜயோகத்தை தருகிறது. விபரீத ராஜ யோகத்தை இந்த குரு பகவான் தருகிறார். நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க 6ஆம் வீட்டிலே குரு பகவான் மறைந்து விட்டார். குரு 6ஆம் வீட்டில் மறைவது ஒரு மோசமான விஷயம். 6ஆம் வீட்டில் குரு பகவான் மறைஞ்சாலே நமக்கு ஒரே செல்வங்கள் எல்லாம் போயிடும், அப்படி ஆயிடும் இப்படி ஆயிடும் எல்லாம் சொல்றோம். அப்படி இல்லை நண்பர்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எந்த ஒரு கிரகத்திற்கும் 3, 6, 8, 12 கூடிய தொடர்பு வந்தால் அது ராஜ யோகம் என்று அழைக்கப்படுகிறது. ராஜ யோகம் என்றால் என்ன? எந்த ஒரு கிரகத்துக்குமே 3, 6, 8, 12 கூடிய தொடர்பு. குரு உங்களுக்கு யாரு? மகரத்துக்கு மகர கும்பம் மீனம் 3 கூடியவர். இந்த பக்கம் கீழே தனுசு 12 கூடியவர். 3, 12 கூடியவர் 6ஆம் வீட்டில் மறையும் பொழுது 3, 6, 12 தொடர்பு ஏற்படுகிறது. ராஜாதி ராஜ யோகத்தை தருகிறார். அப்போ ஒரு விரயஸ்தானாதிபதி நன்மையை தர ஆரம்பிச்சா என்ன ஆகும்? எப்பயுமே ஒரு நல்லவனா இருக்கிறது பெரிய அதிசயம் ஒண்ணும் கிடையாது. ஒரு கெட்டவன் நல்லவன் ஆயிட்டானா, அதாவது 12 கெட்டவன் மீன்ஸ் குரு நல்லவன் தான். 12 கூடையவன் விரயத்தை தரக்கூடியவன் யோகத்தை தர ஆரம்பிச்சான்னா அவனுக்கு தெரியும். என்னைக்குமே பாத்தீங்கன்னா இந்த இன்டெலிஜென்ஸ்ல எல்லாம் என்ன சொல்லுவாங்க, கொஞ்சம் சாதுரியமான ஒரு காலத்துல நிறைய இந்த மாதிரியான இதெல்லாம் அந்த ஏரியா, லோக்கல் ஏரியால எங்கெங்கெல்லாம் திருட்டு போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு ஆளை ஸ்பையா வச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா அவனுக்கு தான் தெரியும் எங்க யார் யார் இருப்பாங்க, என்னென்ன பண்ணுவாங்கன்னு. அந்த மாதிரி இந்த 12 கூடையவன் 6ஆம் வீட்டில் மறையும் பொழுது இவருக்கு தான் தெரியும் ஒருத்தனுக்கு எப்படி எப்படிலாம் செலவை உண்டு பண்ணி விடலாம். அந்த செலவு ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட்டாலே நீங்களே பணத்தை மிச்சம் பண்ணிடுவீங்க. எப்பொழுது உங்களுக்கு தேவையில்லாத விரைய செலவுகளை நீங்க குறைக்கிறீங்களோ, நீங்க பணத்தை சேமிக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்க போட்டு போயிட்டு இருக்கு, உங்க போட்ல ஒரு ஓட்டை விழுந்துருச்சு. இந்த போட்ல இருக்கிற ஓட்டையை அடைச்சிட்டீங்கனாலே போட்டு ஓடும். நீங்க என்ன பண்றீங்க? இன்ஸ்டெட் ஆஃப் ஓட்டையை அடைக்கிறதுக்கு பதிலாக அந்த போட்டை டெவலப் பண்றதுக்கு என்ன ஆக்டிவிட்டின்னு யோசிக்கிறீங்க. நம்மகிட்ட இருந்து செலவாகிற வீண் விரயங்களை தவிர்த்தாலே நீங்க நிறைய சேமிப்பீங்க. மகர ராசிக்காரர்களுக்கு சேவிங்ஸ் பேங்க் அதிகமாக போகிறது. 6ஆம் வீட்டில் வரக்கூடிய குரு பகவான் ரண ருண ரோக சத்துருஸ்தானாதிபதியாக செயல்படுகிறார். வியாதி கடன் கஷ்டத்தெல்லாம் சரி பண்றார். இது வரைக்கும் நான் கடன்ல இருந்தேன் சார், எனக்கு எதுவுமே செட் ஆகல, கடன் தான் தலைக்கு மேல இருந்தது, கவலையப்படாதீங்க, இந்த கடனை சரி பண்ணிடுவார். இந்த கடன் இந்த குரு பகவான் பார்க்கும் பொழுதே இந்த கடன் நிவர்த்தி ஆயிடும். கடனே இருக்காது 6ஆம் இடத்துல வரக்கூடிய குரு பகவானால். அதே மாதிரி இந்த குரு பகவான் 6ல் இருந்து எதிரிகள் சத்துருக்கள் எல்லாம் சரி பண்றார். நிறைய பேர் யோசிக்கிறீங்க, எனக்கு ஒரே சத்துருக்கள் அதிகமாயிட்டாங்க, எனக்கு ஒரே எதிரிகள் அதிகமாயிட்டாங்க. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், உங்களை யாரெல்லாம் சத்ரு நினைக்கிறாங்களோ அவன்லாம் உங்க சத்ரு கிடையாது. உங்களை நான் அடிக்கடி சொல்வேன், என்னை யாரெல்லாம் எதிரி நினைக்கிறீங்களோ அவெல்லாம் என் எதிரி கிடையாது.
நான் யாரை எதிரி நினைக்கிறேன்னா அவன் தான் என் எதிரி. 6ஆம் வீட்டில் வரக்கூடிய குரு பகவான் உங்களுடைய சத்துருக்கள் எல்லாம் சரி பண்றார். 6ல் இருந்து உங்களுடைய 10ஆம் இடத்தை, உங்களுடைய கரெக்டா உங்களோட 10ஆம் இடத்தை பார்க்கிறார். 10ஆம் இடத்தை குரு பார்க்கும்போது தொழில் வளர்ச்சி ஏற்படுகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு பிசினஸ்ல இன்ட்ரெஸ்ட், தொழில இன்ட்ரெஸ்ட் ஏற்படுகிறது. சொந்த காலில் நிக்கணும்னு தோணுது. மகர ராசிக்காரர்களுக்கு 12ஆம் வீட்டை பார்க்கிறார். இறை சம்பந்தப்பட்ட நம்பிக்கைகள், இறை விஷயங்களில் ஈடுபாடு போன்றவை ஏற்படுகிறது. 12ஆம் வீட்டை குரு பகவான் பார்ப்பதால், அஜன சயன ஸ்தானத்தை பார்ப்பதால் உங்களுடைய இல்லற வாழ்க்கையில் சந்தோஷம், மகிழ்ச்சி என்பதெல்லாம் ஏற்படுகிறது. குரு பகவான் தரும் நற்பலன்கள் இவ்வளவு நற்பலன்கள். அதே குரு உங்களுக்கு 9ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கிறார். 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம். தனஸ்தானத்தில் ஏற்கனவே ராகு பகவான் இருக்கிறார். அந்த ராகுவை குரு பார்க்கும் பொழுது என்ன ஏற்படுகிறது? நிறைய தன பிராப்திக்கான வழிகள் கிடைக்கிறது. நிறைய தங்கமா சேர்த்துறீங்க, தங்கமா சேர்த்துவீங்க. 2ஆம் இடத்தை குரு பார்த்தாச்சு. 2ங்கிறது தனஸ்தானம், 2ங்கிறது கல்விக்கான இடம். கல்விக்கான இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது கற்றல், படிப்புங்கிறது அதிகமாகும். படிப்பு விஷயங்களில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டும் அதிகமாகும். அந்த 2ஆம் இடம் என்பது அவ்வளவு முக்கியம். 2ஆம் இடம் என்பது பேச்சு, சொல்லாற்றல், வாக்கு வன்மை, அவை முதன்மை, இதெல்லாத்தையும் அந்த குரு பகவான் பார்க்கும்போது உங்களை ஒரு சபையில மதிச்சு நீங்க சொல்றதுதான் அப்படிங்கிற மாதிரி உங்களை மதிப்பாங்க. அந்த 2ஆம் இடம் என்பது அத்தனை முக்கியம். கண்ணு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தொண்டை, பேச்சு சம்பந்தப்பட்ட குறைபாடு உள்ளவங்களுக்கு எல்லாம் சரியாகும். எனக்கு சரிவர பேச்சு வர மாட்டேங்குது குருஜி, நான் திக்கி திக்கி பேசுறேன். கவலைப்படாதீங்க, குரு பகவான் புதனுடைய வீட்டில் இருக்கார். புதன்னா பேச்சு. நிறைய பேருக்கு பிரசன்டேஷன் ஸ்கில் இருக்காது. நல்லா பேசுறேன், மேடை ஏத்தனா மட்டும் நல்லா பேச முடியல, ஒரு விஷயத்தை கன்வே பண்ண முடியல. ஆபீஸ்ன்னு சொல்ல போனா நான் நல்லா பிரசன்டேஷன் பண்றேன், ஆனா ஆபீஸ்ல பிரசன்ட் பண்ணும்போது மேனேஜரை பார்த்தா எனக்கு பயம் வந்துருது, அந்த பிரசன்டேஷன் என்னால பண்ண முடியல. அந்த தைரியத்தை, அதாவது அந்த ஸ்டேஜ் பிரசன்டேஷன்ங்கிற அந்த குணத்தை குரு பகவான் தருகிறார். திரு ராகு என்ன பண்றாருன்னா சிற்றின்பங்களை உண்டாக்குவார். சேட்டை, ஏதாவது யாருக்காவது மெசேஜ் அனுப்புறது, யாருக்காவது ஏதாவது நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கறது, என்ன பண்ணா உனக்கு என்னடா, என்ன பண்ணிட்டு இருக்கு. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களால ஃபோன் பண்ணாமல் இருக்க முடியாது, மெசேஜ் அனுப்பாமல் இருக்க முடியாது. சமீபத்தில் கூட ஒரு படம் வந்தது. அந்த படத்தில் ஒரு மாதிரி ரிப்ளை 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 இமிடியட் ரிப்ளை இமிடியட் ரிப்ளை அந்த பொண்ணுக்கு அனுப்பிட்டே இருப்பாங்க. சேட்டை அதிகமாகும். பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் உங்களுக்கு அதிகமாகும். 2வதா உங்களுக்கு இந்த மாதிரி சிற்றின்பத்தால் வரக்கூடிய கெட்ட பேரை சொன்னேன். இந்த சிற்றின்பத்தால் வரக்கூடிய கெட்ட பேரை குரு பகவான் பார்த்து சரி பண்ணிடுறார். மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் மகத்தான பலனாக இந்த குரு பகவானுடைய பயிற்சி அமையும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதே மாதிரி உங்களுடைய வியாதி, முக்கியமா வயிறு சம்பந்தப்பட்ட கிட்னி, குடல், கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அதை அத்தனை சரி பண்ணிடுறார். குரு பகவான் 6ல் மறையும் பொழுது கிட்னி போன்ற பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி விடுகிறது. உங்களுடைய பெருங்குடல், லிவர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சரியாகி விடுகிறது. இது வரைக்கும் நான் ஹாஸ்பிட்டல் போகணும்னு நினைச்சேன் சார், குரு பகவானுடைய பொன்னான கருணையால் எனக்கு அந்த பிரச்சனைகள் சரியாயிடுச்சு. இல்லற வாழ்க்கையில செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கூட சரியாகி விட்டது. இறை வழிபாடு, கோயில் கட்டணும், மடம் கட்டணும்னு ஆசைப்படுறீங்க, அதெல்லாம் சரியாகிவிடும். தம்பதிகளுக்குள்ள ஒரு இணக்கம் இல்லாத தன்மை இருந்தா அதெல்லாம் கூட சரியாகிவிடும். குரு பகவான் உங்களுக்கு மீண்டும் ஒரு வாழ்க்கையை உருவாக்கி தருகிறார். சும்மா கிடையாது. மகர ராசிக்காரர்கள் மகத்தான பலன்களை பெற போகிறீர்கள். கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் உதயமாகி இருக்கிறது. மலேசியா வாரம் வாரம் வருகிறேன். மலேசியாவில் வாழ்பவர்கள் நேரடியாக என்ன புக் பண்ணிக்கலாம், டைரக்ட் கன்சல்டேஷன் எடுத்துக்கொள்ளலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.